வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 98ஆம் பாகத்தில் கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம், இந்த தலைப்பின் 5வது அமர்வு. நமது செயல்கள் ஆத்மாவில் எப்படி பதிவாகின்றன என்ற நுட்பத்தை இப்போது சிந்திக்கின்றோம். ஒரு சுழற்சி என்று ஏற்படுகின்ற போது கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்திலே நெருக்கமாக கூடும். அதை அடுத்தடுத்து கனம் குறைந்தவை எல்லாம் அடுத்தடுத்த நிலைகளிலே இடம் கொள்ளும். அதாவது எடை அதிகமானது மையத்திலும், எடை குறைந்த ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு அலையாக அடுத்தடுத்த நிலையிலையும் நிலை கொள்வது ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல், துல்லிய சமதள சீர்மை என்ற இயற்கை விதி. இதே போல நமது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உடலில் இயங்குகின்ற ஜீவந்த களத்தில் நுண் அதிர்வுகளாக பயணித்து ஜீவந்த சுழற்சியோடு இதுவும் சுழன்று மையத்திலே போய் ஆத்மாவிலே இருப்பாக அமையும். இவற்றின் திணிவுக்கு ஏற்ப எந்த அலை வேகத்திலே அது இடத்திலே பதிய முடியுமோ அந்த இடத்திலே பதிந்து கொள்ளும். இப்படி செயல் புலன்கள், உணர்புலன்கள் மற்றும் மனம் என்ற 11 வகைகளில் பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்தும் அதன் திணிவுக்கு ஏற்ப மூளை வழியாக ஆத்மாவில் இடம்பெறும். இதை 2 அடுக்குகளாக பிரித்து பேசுகிறார்கள் நம்முடைய ஞானிகள். பிரசவம் வரைக்கும் உள்ள அனைத்தும் முன்வினை, பிறப்பதற்கு முன் இருப்பாக அமைந்த வினை சஞ்சிதம் அல்லது முன்வினை. 3 வயது வரைக்கும் சுயமாக பதிவுகள் அமைய முடியாது. காரணம், மூளை கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் பதிவுகள் ஸ்திரமாக ஏற்படும். கருவில இருக்கின்ற போது தாயின் மூளையை பயன்படுத்தியே அனுபவங்களை கற்றுக்கொள்ளும். அதனால்தான் பிரசவம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் தாய்க்கு மட்டுமல்ல, குழந்தைக்கும் ஒரு பிரதியாக பதிவாகும். பிறந்த பிறகு 3 வயது வரைக்கும் எந்த பதிவும் இல்லை. அதனால்தான் இது ஒரு தெய்வீக நிலை என்பார்கள். எப்படி பரமாத்மாவிலே எந்த பதிவும் ஏற்படுவது இல்லையோ, அதே போல மனிதனுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய வகையிலே
புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நமக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இயற்கை தந்த பரிசு அந்த 3 வயது வரைக்கும் உள்ள பருவத்தில் எந்த அனுபவங்களும் பதிவது இல்லை. அதன் பிறகு பெறக்கூடிய சுய அனுபவங்கள், தன்வினை, இதுவும் சேர்ந்துதான் பின்வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கும். இப்படி சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று 3ஆக பேசப்படும். முன்வினை, தன்வினை, பின்வினை என்று 3 அடுக்குகளாக பேசப்படும். இது எப்படி பதிகிறது என்ற நுட்பத்தை மகர்ஷி ஒரு கவியில மிக அற்புதமான கவி. பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கணும். பசு ஒன்றை பார்க்கின்றோம். சரி, பார்த்த காட்சி, பசு என்ன உயரம் அகலம், 8 அடிக்கு 5 அடி வச்சுக்கோமே, 40 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளவு பெரிய பசு நம்முடைய கண்களிலே தெரிகின்ற போது எவ்வளவு சிறிதாக இருக்கிறது. கண் விழிகளிலே மிகச் சிறியதாக நுணுகிய நிலையிலே கொசு அளவிலே இருக்கும். இந்த இடத்துல அந்த 40 சதுர அடி பரிமாணம் உள்ள அந்த பசு வடிவம் எப்படி நம்முடைய கண் பாவைகளிலே கொசு அளவிலே சுருங்கியது? இதை சுருக்குவது யார், எப்படி? இறைவெளியே தஞ்சிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்றால் ஏதோ புரியாத மாதிரி மலைக்கிறோம். அந்த இறைவெளிக்கு சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிமையான உதாரணம், 40 சதுர அடி பரப்பளவுள்ள அந்த பசு ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் நம்முடைய விழிகளில் வந்து சேர்வதற்குள்ளாக அது 360 பாகைகளிலேயும் அது அழுத்தப்பட்டு சுருக்கப்பட்டு படிப்படியாக சுருங்கி கொண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு புள்ளி அளவிலே இருக்கின்ற போது அந்த கூம்பு வடிவம் அந்த நுனி கண் பாவையிலே கொசு அளவிலே பசு உருவமாக தெரியும். சரி, இந்த பெரிய புள்ளி இன்னும் நுணுகி போனால் ஊசி முனை அளவுக்கு நுணுகலாம் இல்லையா? அப்ப இந்த கூம்பு வடிவத்திலேயே ஊசி முனை அளவுக்கு அது நுணுகுகின்ற போது ரெட்டினா விழி திரைகளிலே அது ஒரு சிறு புள்ளி அளவுக்கு பதியும். சரி, இப்ப இந்த புள்ளி அளவே தவிர அது புள்ளிதானா என்றால் இல்லை. அதே பசு வடிவம்தான். எவ்வளவு நுணுகி போனாலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி will not change. ஒரு பொருளிலிருந்து எழுகின்ற அலைகளின் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு அது மாறவே மாறாது. எவ்வளவு நுணுகினாலும் மாறாது. இப்போ அந்த திரையிலே பதிந்தது மூளையிலே உணரப்பட்டது. அடுத்து என்னாகிறது? உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவந்த களத்திலே தானே அது தோற்றமாகிறது. இது ஒரு எக்ஸ்டர்னல் பாடி. இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவந்த களத்திலே இது ஒரு களங்கமாக, ஒரு சுமையாக வந்து உள்ளே விழுகிறது.
இப்ப என்ன செய்யும்? அந்த ஜீவந்த கணத்துடைய திணிவோடு இது ஒரு கேரக்டரைஸ், ஒரு முடிச்சாக விடுகிறது. இது அப்படியே சுழண்டு கொண்டே போய் மையம் நோக்கியே பயணிக்கும். அப்போ மையத்திலே போய் அதுக்கு எந்த இடத்துல நிற்க வேண்டுமோ அந்த 14-40 அலை வேகத்துல ஏதோ ஒரு அலை வேகத்திலே போய் அது பதிந்து கொள்ளும். இதைத்தான் சொல்றாங்க, பசு ஒன்றை பார்க்கின்றோம். சரி, பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம். பசு பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில், கருமையத்தில், ஆத்மாவில். சரி, பதிந்தது அங்கே இருந்த பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம எவ்வளவு தவறுகளை செய்தாலும் அவையெல்லாம் போய் ஆத்மாவிலே பதிந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எப்போ ஏன் வருகிறது என்றால், உள்ளே போய் பதிந்தது அங்கே நிற்காது. இதுவரைக்கும் போய் பதிந்ததெல்லாம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஈர்த்து சுருக்கி நுண்மையாக்கி இருப்பாக்கப்பட்டது. ஒரு வழி, ஒன் வே. ரிட்டர்ன் ஜேர்னி ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ திரும்பி பிரதிபலிக்கின்ற போது, ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல போய் பதிந்த ஒன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக திரும்புகின்ற போது அந்த காந்த அலைகளிலே, அந்த அலை வேகத்தில் என்னென்ன அனுபவங்கள் இருக்குமோ அத்தனையும் அந்த சுழல் வேகத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த அனுபவங்கள் பிரதிபலிக்கும். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். பருத்து மூளை செல் விரிக்க. இந்த இடத்துல இன்றைக்கு கம்ப்யூட்டர் இருப்பதனால மிக எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். மனித உடலும் ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் தான். நாம கண்டுபிடித்த கம்ப்யூட்டர் போலவே மனித உடலும் ஏற்கனவே இறைவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர். எப்படி? இங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்கு, சிப் இருக்கு. ஆத்மா ஹார்ட் டிஸ்க், சிப்பு 14-40 அலைநிலை, மானிட்டர் மூளை, கீபோர்டு உணர்புலன்கள் 5, செயல்புலன் 5, மனம் 1, 11 கீ. இந்த கீபோர்டு என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ற ஒர்க் பண்ணுதோ அதெல்லாம் மூளையில காட்சியாகி அங்கிருந்து அது சுருங்கி எப்படி கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எல்லாம் போய் ஹார்ட் டிஸ்க்ல சிப்ல பதியுதோ அதே போல மூளையில் பெறுகின்ற அனுபவங்கள், எண்ணங்கள் எல்லாமே, தோற்றங்கள் எல்லாமே கருமையத்துல போய் ஆத்மாவிலே பதியும். இப்ப அது நுணுகித்தானே போகுது. நம்ம எவ்வளவு பெரிய மெசேஜ் அடிச்சாலும் உள்ள போறப்போது 2 KB 2 MB GB TB கணக்குல தான் உள்ள போய் பதியுது. அதே போல இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த தோற்றங்கள், உணர்வுகள் இதுவும் நுணுகி சுருங்கி நுண்ணி அலைகளில் போய் பதிவாகும். அப்ப என்ன சொல்றோம்? கம்ப்யூட்டர்ல இதை உள்ள செலுத்துகின்ற போது கோடிங், அதை நுணுகி சுருக்கி சிறு கன பரிமாணத்துக்குள்ள ஒரு கேபியாகவோ எம்பியாகவோ ஜிபியாகவோ போய் பதிகிறது. அங்கிருந்து அந்த அந்த சிப்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்ல என்ன மெசேஜ்னு தெரியுமா? தெரியாது. அது கருமையை மட்டும்தான்.
அதை மீண்டும் உடல் என்ற கம்ப்யூட்டர்ல செருகணும். அது என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது ரீகால் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும். அப்ப சுருங்கி அந்த சிப்புக்குள் இருந்த ஒன்றை மீண்டும் மலர்த்தி ஸ்கிரீன்ல விரிவுபடுத்தி காட்டுகிறோம். அப்ப என்ன சொல்றோம்? அதுக்கு டீகோடிங். அப்ப உள்ளே போறபோது கோடிங், அதை மீண்டும் விரித்து நினைப்படுத்தி பார்க்கின்ற போது டீகோடிங். இதே போல ஐம்புலன்கள் வழியாக, 5 செயல்புலன் வழியாக நாம் செய்கின்ற அனைத்தும் காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு மூளையில் அது கோடிங் ஆகி ஆத்மாவில போய் இருப்பாகிறது, பதிவாகிறது. பதிந்த ஒன்று மீண்டும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக வெளியே வருகின்ற போது மூளையில போய் மோதுகிறது. உடனே மூளை அதை மீண்டும் அதை டீகோட் செய்கிறது. இப்போ அந்த கோடிங் டீகோடிங் என்பது நுணுக்கம் தானே. பருத்த ஒன்று சுருக்கப்பட்டு உள்ள போகுது, சுருங்கிய ஒன்று விரிக்கப்பட்டு ஸ்கிரீன்ல தெரியுது, மூளையில அகக்காட்சி ஆகிறது. அப்போ சுருங்குவதற்கு முன்பும் விரிந்த பிறகும் அந்த மூளையில் தோன்றுகின்ற காட்சியினுடைய பரிமாணம் என்ன என்றால் 4 அலகுகளை மையமாக கொண்ட பரிமாணம். காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகளை மையமாக கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அனுபவங்களும் அதே 4 பரிமாணங்களுக்குள் தான் அடங்கும். அப்போ அந்த புலன் வழியாக நாம் எதை அனுபவப்பட்டாலும் இந்த 4 பரிமாணங்களுக்குள் தான் அது அடங்கும். அப்ப இந்த 4ஐ சுருக்கி நுண் துகளாக்குகிறது. நுண் துகளை விரித்து 4 அலகுகளாக்குகின்ற போது அகக்காட்சியாக தெரிகிறது. இது என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏதோ ஒரு பார்க்ல தென்றல் காற்று வீசியது, அது நினைக்கின்ற போது அதே ஒரு உணர்வு நமக்கு தோன்றுகிறது. ஆனா இப்போ தென்றல் நம்மளை தொடல. ஒரு உணவை சாப்பிட்டோம், அதை நினைக்கின்ற போது அதே இனிப்பு, கசப்பு எல்லாம் தெரியுது. இப்போ நாக்குல உணவு இல்லை. இப்படி எல்லாமே ஏற்கனவே துய்த்த ஒன்று, அனுபவத்த ஒன்று இப்போது பிரதிபலிக்கின்ற போது அது வெறும் மூளையில் உணரப்படுகின்ற நுண் அலைகளே. எப்படி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நமக்கு புரோகிராமிங் ஃபிலிம் எல்லாம் தெரியுதோ, அதே போல மூளையில் தோன்றுகின்ற ஒரு உணர்வுகளே. அதனால் இதை என்ன சொல்லுவாங்க? காணாமல் கண்ட காட்சி, கேளாமல் கேட்ட இசை, நுகராமல் நுகர்ந்த மனம், சுவைக்காமல் சுவைத்த சுவை, தொடாமல் தொட்ட ஸ்பரிசம். இதெல்லாம் நினைவுகள், மலரும் நினைவுகள். சரி, இப்போ இது உள்ளே போச்சு பாருங்க, கோடிங் ஆகி உள்ளே போகின்ற போது உள் கூட்டல் அம், உள்ளம். அம் என்பது காந்தாற்றல். உள்ளே போகின்ற கருமையத்தை நோக்கி போகின்ற காந்தலைகள் மூளையிலிருந்து ஆத்மாவை நெருங்குகின்ற வரைக்கும் அந்த பயணத்திற்கு உள்ளம் என்று பெயர். இருப்பான பிறகு அதுக்கு ஆத்மா. தொடர்ந்து இருப்பாகிற போது ஆத்மாவுடைய பதிவுடைய எண்ணிக்கை அதிகம். அங்கிருந்து வெளியே வருகின்ற போது அதற்கு மனம் என்று பெயர். உள்ளே போகிற போது உள்ளம் என்று பேரு, வெளியே வருகின்ற போது மனம் என்று பேரு. ஆத்மா இருக்கின்ற போது அதுக்கு மனசாட்சி, ஆத்மா, நெஞ்சம், கருமையம், தெய்வீக நீதிமன்றம், இத்தனை பேர் அதற்கு உண்டு. இப்ப வெளியே வந்த பிறகு ஜீவ அந்த சுழலோடு தானே வருது. புலன்களையும் மோதும், மூளையிலையும் மோதும். எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கும்.
அப்போ உடனே மோதி உடனே டீகோட் ஆகிற போது மூளை அதனுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டு அது எந்த புலன்களை வழியாக உள்ளே போச்சோ அதே புலனை பயன்படுத்தி அதே போன்ற ஒரு செயலை மீண்டும் செய்வதற்கு தயாராயிடும். இப்போ செய்வதா வேண்டாமா? இதை மூளையினுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட், லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை, இதை தீர்வு செய்யும். சென்சார், அதை சென்சார் செய்து இதை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுத்து அதை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டால் அந்தந்த புலன்களுக்கு கட்டளை போகும். அந்தந்த புலன்கள் அந்த வேலையை செய்யும். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக வந்த ஜீவாந்த களத்தில் இருக்கின்ற பதிவுகள் மூளையிலே மோதி டீகோட் ஆகின்ற போது அதற்கு எண்ணம் என்று பேர். எண்ணுதல், மேத்தமெட்டிக்ஸ், கவுண்டிங். அப்ப எண்ணுதல் என்ற எண்ணம் கணக்குக்கு 4 பரிமாணங்கள், காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பரிமாணங்களை மையப்படுத்தித்தான் கணக்கே செயல்படும். இந்த 4 பரிமாணம் இல்லைன்னா கணக்கு வேலை செய்யாது. அப்ப இந்த கவுண்டிங், எண்ணுதல் என்ற இயக்கம், அந்த இயக்கத்துக்கு தான் எண்ணி துணிக கர்மம். அப்ப அந்த அதுக்கு பெயர் சொல் வைக்கிற போது எண்ணம். அப்ப எண்ணுதல் வினை சொல், எண்ணம் பெயர் சொல். அப்ப எண்ணம் எங்கே பிறக்கிறது? மூளையில. அதை மூளை ஆய்வு செய்து செய்வதா வேண்டாம் என்று தீர்வு செய்த பிறகு, வேண்டாம் என்றால் அப்படியே டெலீட் ஆகும். செய்யணும் என்றால் சம்பந்தப்பட்ட உணர்ப்புலன், செயல்புலன்களுக்கு செய்திகள் போகும். அது அந்த வேலையை செய்யும். மீண்டும் அதே அனுபவத்தை உள்ள கோடிங் ஆகும். இப்படி தொடர்ந்து மூளை என்ற ஸ்கிரீன் வழியாக உள்ளே போவதெல்லாம் கோடிங் என்ற உள்ளம், வெளியே வருவதெல்லாம் மனம் என்ற டீகோடிங். இப்போ தலைப்பு என்ன? கரு, கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த 6க்கான விளக்கத்தை நாம் ஓரளவுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த மூளை செல்லுடைய அதிர்வுக்கு தகுந்தாற் போல ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைந்து அதிர்வுகளாகி உதடுகள் வழியாக வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு டெசிபல்ஸ், ஒளி அலைகளாக வெளியே வரும். இப்போ உதடு உச்சரிக்கவில்லை என்றால் என்ன நினைச்சோம் யாருக்கும் தெரியாது இல்லையா? எண்ணத்தை ரீட் பண்றதுக்கு ஞானிகளால் தான் முடியும். சாதாரண மனிதர்களால அடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சொல் என்றும் மொழி என்றும் பொருள் ஒன்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விளையதும் இல்லை. வெளியே சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு ஒரு உணர்வு. நற்சொற்கள் என்றால் சந்தோஷம், இனிமை. கடும் சொல் என்றால் மன வருத்தம், துன்பம். வெளியே வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த எண்ணம் புலன் வழியாக வருகின்ற போது உதடுகளிலே சொல்லாக, மற்ற 4 புலன்களிலே அது செயலாக. அப்போ உதடுகள் உச்சரிக்கின்ற வரைக்கும் அது கருமயத்திலிருந்து வந்து மூளைக்கு போய் அதிர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு எல்லாம் தயாராகி, அப்ப அந்த நுண்ணி அதிர்வுகளுக்கு ஹெட்ஸ் என்று சொல்லுவோம், ஓசைக்கு டெசிபல் என்று சொல்லுவோம். அப்போ ஜீவாந்த தன்மாற்றத்தை அடைந்து அதிர்வுகளாகி அந்த வார்த்தை எந்த ஓசையில வெளிப்படுகிறதோ அந்த டெசிபல் கணக்கில் மற்றவர்கள் அதை உணர்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள வேறுபாடு, உச்சரிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேறுபாடு.
இவை எல்லாமே மூலதனத்திலிருந்து தொண்டை வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகின்ற காற்றுக்கு ஒரு வடிவம், ஒரு ஒலி வடிவம் கிடைக்கும். அதான் பபல்ஸ் சொல்றோம். ஆ, இ, உ, ஏ, ஓ 5 பபல்ஸ். தொண்டையில, நெஞ்சில, வயிற்றில, மூலதனத்துல இப்படி 5 நிலைகளிலே வெளிப்படக்கூடியது. அது தகுந்தாற் போல உச்சரிப்பு வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும். சரி, இப்போ ஆத்மாவின் தெய்வீக நீதிமன்றம் ஒரு சிறப்பான வார்த்தையை மகர்ஷி கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் தத்துவத்துல ஆத்மாவுக்கு இப்படி ஒரு சிறப்பான வார்த்தை யாரும் தந்தது கிடையாது. ஒரு தெய்வீக நீதிமன்றம் நமக்குள் இருந்து கொண்டே நம்முடைய அத்தனை அனுபவங்கள் பதிவுகளுக்கு தகுந்தாற் போல என்ன விளைவு யார் மூலமாக எந்த வடிவத்தில் எப்போது வர வேண்டும் என்பதை துல்லியமாக கணித்து தவறாமல் தருகின்ற செயலாக்கம் பண்ணுகின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த நீதிமன்றத்தை கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வார். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. எவ்வளவு நடந்தாலும் எல்லாமே பரமாத்மாவனால் உணர முடியும். எங்கிருந்து வெளியே இருந்துட்டு உணர்கிறாரா? இல்ல, நமக்குள் 13 அலையிலிருந்து 8 அலை வரைக்கும் இருக்கிறது தூய ஜீவாந்த களம், அது உணரும். ஆனால் வெளியே சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்பார். இந்த தெய்வீக நீதிமன்றம் சொல்கின்ற போது, நீதிமன்றம் என்றால் அங்கே வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சி, சட்ட புத்தகம், அதை ஆய்வு செய்த ஒரு தீர்ப்பு, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சிறைத்துறை எல்லாம் இருக்கணும் இல்லையா? இப்ப நம்முடைய இந்த நீதிமன்றம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற இந்த தெய்வீக நீதிமன்றம், இதுல யார் வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சி, நீதிபதி என்றால் நம்முடைய மனசாட்சியே வாதி. ஏன்னா எதை செய்தாலும் அந்த சட்ட புத்தகத்திற்கு ஒத்து போகிறதா, முரண்படுகிறதா என்று பார்த்து அப்ரூவல், ரிஜெக்ஷன், இந்த ரெண்டையும் செய்வது அந்த மனசாட்சி. இதைத்தான் சித்திரகுப்தன் சொல்லுவாங்க. சித்திரகுப்தன் கணக்கு ஒப்பிப்பார். பொருந்ததா இல்லையா என்பதை யமதர்மன் தீர்வு செய்வார். இங்க இந்த 2 வேலையும் மனசாட்சியை செய்திடும். இவன் செய்தது அறத்தின்படி, தேவ நீதியின்படி ஒத்து போகிறதா இல்லையா என்பதை இந்த மனசாட்சியை கவனித்து அதை தீர்ப்பு சொல்லிடும். ஒத்து போவதா இல்லையா என்பதை தீர்ப்பு சொல்லிடும். ஒத்து போற போது பிரச்சனை இல்லை. எஸ், அப்ரூவ்டு, வெரி குட், ஒரு பாராட்டு சான்றிதழ், அவ்வளவுதான். முரண்படுகின்ற போது ஏன் செய்தாய் என்று வழக்கு தொடுக்கும். இவன் தவறு செய்திருக்கிறான் என்று நம்முடைய பரமாத்மாவுக்கும் கீழே 7 முதல் 4 பிரபஞ்ச களம், 3 முதல் 1 இறைத்துகள் களம், 0 சுத்தவெளி. அதாவது சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்ட அதே அறிவின் ஒரு துகள்.
கடல் நீர் போன்றது சுத்தவெளி. ஒரு துளி போன்றது நமக்குள் மையம் கொண்டிருக்கின்ற சுத்தவெளி. கடல் நீரில் ஒரு துளி போன்றது. இப்ப இந்த நீதிபதி, இந்த அறிவு மனசாட்சி தொடுத்த வழக்கை விசாரிக்கும். இப்போ வாதி வழக்கு தொடுத்தாச்சு. பிரதிவாதி யாரு? இந்த தவறை செய்ய சொன்ன மனம். மனசுதானே சேவிக்குது. நீதிபதி சம்மன் அனுப்புவார். என்ன பிராது, என்ன சொல்ல போற, ஏன் இதை செய்தாய் என்று நீதிபதி கேள்வி கேட்பார். இப்போ வாதி மனசாட்சி, பிரதிவாதி மனசு. வக்கீல் யாரு? வக்கீல் யாரு? இதே மனமே வக்கீல் வேஷம் போடும். அது அப்படியெல்லாம் இல்லைன்னா பிழைக்க முடியாதுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் நீதி, நேர்மை, தர்மம் பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி வசதியா இருக்கிறது, எப்படி நிறைய அனுபவிக்கிறது, எப்படி உயர்ந்த பதவிக்கு போறது? நீங்க சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாது என்று இந்த மனமே வாதிடும். இப்ப மனசாட்சிக்கும் வக்கீல் இருக்குமே இல்ல. அப்ப மனசாட்சி அது ப்ராசிக்யூட்டரா வேலை செய்யும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க ஆட முடியாதுப்பா. நீ பிறக்கும் போது விதியோடு தான் பிறந்திருக்கிறாய். செயலுக்கு தக்க விளைவென்ற விதிக்குள் தான் உனக்கு பாதுகாப்பு, சுதந்திரம், சலுகை எல்லாமே. விதியை மீறினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனசாட்சியே ப்ராசிக்யூஷன் தரப்புல பேசும். சரி, இப்ப சாட்சி யார் கொடுக்கறது? சாட்சி கொடுக்கணும் இல்லையா? யாரை எல்லாத்தையும் கொண்டு வர முடியும்? மனமே சாட்சியா மாறும். நான் மட்டுமா செய்யறேன் பாரு, அவன் செய்யறான், இவன் செய்யறான். அரசாங்கமே மது விற்கிது, அரசாங்கம் விளம்பரம் பண்ணுது, குடிச்ச தப்பு இல்லைன்னு அரசாங்கமே விளம்பரம் வேற பண்ணுது. அப்புறம் எப்படி நான் குடிச்சது தப்புன்னு சொல்லுவேன் என்று இந்த மனமே வக்கீலாகவும் மனமே சாட்சியாகவும் பிரசன்ட் பண்ணும். மனசாட்சி விடுமா? இந்த பொய் சாட்சி எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. இங்க ஒரே சட்டம் தான், சாட்சிகள் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. நீ என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் இங்க செல்லுபடி ஆகுமா என்று சாட்சிகளை அது புறம் தள்ளிடும். இப்போ அறிவாகிய நீதிபதி தீர்ப்பு எழுதணும். என்ன எழுதுவாரு? சட்ட புத்தகத்தை கொண்டா. அந்த சட்ட நூலுக்குள்ளாக ஒரே ஒரு ஒற்றை சரத்து மட்டுமே இருக்கும். இந்த தெய்வீக நீதிமன்றத்தின் சட்ட நூல் ஒற்றை சரத்துடனே முடிந்து போனது. அந்த ஒற்றை சரத்து என்ன? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு. For every action there is an equal and opposite reaction. தீர்ப்பு வாசிக்கப்பட்டுவிடும். உடனே மனசு தீர்ப்பு ஏத்துக்குமா? தண்டனை ஏத்துக்குமா? உடனே இது அடுத்து அப்பீலிங். நான் பார் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் பார், கோயில் உண்டியில காசு போட்டிருக்கேன், அர்ச்சகருக்கு போகும்போதெல்லாம் 100 ரூபா 500 ரூபா தான் போடுவேன், பிச்சைக்காரனுக்கெல்லாம் 5 10 காசு போடுவேன் பார், எத்தனை அன்னதானம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பண்ணியிருக்கேன் பார், எவ்வளவு யாகம் நடத்திருக்கேன், பூஜை நடத்திருக்கேன், தினமும் உனக்காக அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்றேன். இவன் இந்த வரசாட்சி இப்படி பண்ணுவான்னு தெரியும், அதுக்காக நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன், வழக்கரீசர் பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கேன், யாகம் பண்ணியிருக்கிறேன். உன்ன அறிவாகி நீதிபதி சொல்லுவார், அது எல்லாம் இங்கே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. பூஜை, புனஸ்காரம், யாகம், தோஷ நிவர்த்தி, இதெல்லாம் எதுவுமே இங்கே பரிசீலனைக்கு
எடுத்துக்கொள்ளப்படுவதே இல்லை. டிஸ்மிஸ்ட். சரி, நான் மேல் கோர்ட்டு பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு கோர்ட்டும் கிடையாது, அதுக்கான அனுமதியும் கிடையாது. மேல்முறையீட்டுக்கு இங்கே அனுமதி இல்லை. மறுபடியும் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. இதை மறுபடியும் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். தீர்ப்புகள் இங்கே திருத்தப்படுவது இல்லை. நோ ரெக்டிஃபிகேஷன், ராட்டிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட், அடிஷன், டெலிஷன், நத்திங். தீர்ப்புகள் இங்கே திருத்தப்படுவது இல்லை. இதுதான் தி ஒன்லி சுப்ரீம் கோர்ட். தவறு இல்லாத, சட்ட புத்தகத்தை ரெஃபர் பண்ணாத, அச்சுறுத்தல், பணம், மற்ற புலன் கவர்ச்சி எதுக்கும் விலை போகாத ஒரு அற்புதமான நீதிமன்றம். இதுதான் தி டிவைன் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா இதுதான் உண்மையான சுப்ரீம் கோர்ட். இதுதான். யார் சுப்ரீம்? இறைவன் தானே சுப்ரீம். அவனுக்கு மேல யாரும் கிடையாது இல்லையா? அந்த சுப்ரீம் கோர்ட் இதுதான். அவருடைய கருமையம், அவருடைய ஆத்மா. ஸோ சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட் எது? அதுதான் தன்னெஞ்சறிவு பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சுட்டா வலிக்கத்தான் செய்யும். சுகமா இருக்குமா? மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? வள்ளுவர் சொன்னது போலவே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. வள்ளுவர் சொன்னதையே வழிமொழிந்தார் இயேசுபிரான். தம்பி தானே இவர். 2025 வருஷமாச்சு. இவர் 2075 என்னவோ ஆகுது வள்ளுவருக்கு. ஸோ ஒரு 50 வருஷம் வயசு வித்தியாசம், அவ்வளோதான். ஸோ இவர் அண்ணன், அவர் தம்பி. அண்ணன் சொன்னதே தம்பி சொல்லிட்டார். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி? ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். கஷ்டம் வந்த வருத்தம் மட்டும்தான் படுறாங்க. ஏன் வந்ததும் யாரும் யோசிப்பதே இல்லை. அப்படியே யோசிக்கிறப்போ ஜோசியர் வந்துருவார். அது ஏன் தெரியுமா? அந்த சனி பேச்சு வந்தது பாருங்க, அதனால. இவர் ரொம்ப யோகியர். யாரு? இந்த மனுஷன் ரொம்ப யோகியன். இவருக்கு ஏன் கஷ்டம் வந்தது? சனி பேச்சு வந்துருச்சு இல்லையா, அதனால கஷ்டம் வந்தது. ராகு திசை நடக்குது, அப்படித்தான் இருக்கும். அப்ப இவர் ரொம்ப புனிதர். மக்கள் எல்லோருமே புனிதர்கள். இவருக்கு துன்பம் தருவது யார்? ராகு, சனி, செவ்வாய், இவங்க தான் உங்களுக்கு துன்பம் தரத. இவங்கெல்லாம் ஒன்றும் பண்றதில்லை. ரொம்ப உத்தம புத்திரர்கள். எல்லா மனிதர்களும் உத்தம புத்திரர்கள். இப்படி இவனுக்கு தகுந்த சொன்னா தான் காசு தருவான். அதுக்கு ஒரு குரூப்பு சோதிடர்கள். அவர் பூசாரி. அடுத்த அது ஒன்றும் இல்லை, அம்பாளுக்கு ஒன்று அர்ச்சனை பண்ணிடுங்கோ, எல்லாம் சரியா போயிடும், அவ பார்த்துக்குவா. அவளுக்கு மேலையா அவரு லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவர் சாட்சி சிபாரிசு பண்ணுவார். அப்ப லஞ்சம் கொடுத்தா அம்பா பார்த்துக்குவான், இவன் ஏமாந்து உட்காந்துருப்பான். இல்ல இன்னொருத்த உட்காந்துருக்கான் வியாபாரி. இங்க வா, ராசிக்கல் போட்டுக்கோ, இந்த வரல வைரம் போடு, இந்த வரல கோமதகம் போடு, இந்த வரல மரகதம் போடு. அவன் ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணுவான். இப்படி ஆஸ்ட்ராலஜி, நேமாலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, எந்த எந்த அலர்ஜியும் வேலை செய்யாது. இதெல்லாம் வியாபாரத்தனம். இந்த திக்கு தெரியாத மக்களுக்கு, எதை தின்னா பித்தம் தெளியும் என்று தேடுகின்ற மக்களுக்கு ஒரு தற்காலிகமான மன நிம்மதிக்காக, அதே சமயத்தில் தனக்கு ஒரு வருமானத்திற்காக செய்யப்படுகின்ற ஏமாற்று வேலைகள். அதுதான் இதெல்லாம். ஆனா உண்மையிலேயே எந்த பரிகாரமும்
இறைவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான். எனவே மன்னிக்கின்ற இயல்பு தெய்வத்திற்கு இல்லை. மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். இதுதான் இன்று வரைக்கும் உலகத்தின் அவலம். மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். சிந்தித்து பார்த்தால்தான் காரண காரியம் புரியும், இறை நீதி புரியும். அப்போ வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இறைவன் தான், ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா. பரமாத்மா தாங்கும், ஆனா நம்மளை தாங்காத. நம்மளை தாங்கினா தானே துன்பம் தீரும். நம்மளை தாங்காது. அப்ப பரமாத்மாவோடு இணைந்தால் யார் இணைய முடியும்? தவத்தில் தேர்ச்சி பெற்றவர்களே பரமாத்மாவோடு இணைய முடியும். அப்ப அவருக்கு துன்பம் வராதா? வரும். ஆனா புலம்ப மாட்டாங்க. எந்த மகானும் அந்த துன்பத்திற்காக புலம்ப மாட்டார்கள். சகித்துக் கொள்வாங்க. எவ்வளவு வலி இருந்தாலும் சகிச்சுக்குவாங்க. இதுல பைபிள்ல இன்னொரு வசனம் உண்டு. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்? செய்த பாவமே திரும்ப பிரதிபலிக்கும். மறுபடியும் அதே காரியத்தை செய்ய வைக்கும். ஒரு முறை மது அருந்துறான், மறுபடியும் நினைவுக்கு வந்து அதை அருந்து வைக்கிறது இல்லை. ஒரு முறை லஞ்சம் வாங்குறான், அரசியலிலிருந்து சாகிற வரைக்கும் லஞ்சம் வாங்குறான்னு இல்லை. எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ, எதிர்கட்சி இருந்தா 40, ஆளும் கட்சி இருந்தா 60, இவ்வளவுதான வித்தியாசம். ஸோ லஞ்சம் இல்லாத ஆட்சி இல்லையே. அப்போ புனிதன் ஒருவன் வந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்குள்ள வாங்க வச்சிருவாங்க. கான்ட்ராக்டர்களும் புரோக்கர்களும் அதிகாரிகளும் ஒரு புனிதமான அரசியல் தலைவர் வந்தாலும் கூட அவரை வாங்க வச்சிருவாங்க. எத்தனை யோகினா இருப்பா, அயோகினாக்கிடுவாங்க. அதனால் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாகி விடுவான். அறியாமையால் இயலாமையால் செய்யப்படுகின்ற தவறுகள் தான் என்றாலும் இறைநீதி மன்னிப்பது இல்லை. இது சமுதாயத்தால் ஏற்க முடியாத கருத்தாக இருக்கலாம். ஆனால் மகான்கள் மாற்றி சொல்வது இல்லை, தவறான கருத்துக்கள் சொல்வது இல்லை. அப்ப வல்லோரும் தெளிவா சொல்லிட்டார், பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். வல்லோரும் இயேசுபிரான் சொல்லிட்டார், இம்மையில மறுமையில் மன்னிக்கப்படுவது இல்லை. சரி, தத்துவங்கள்னு சொல்லலையா என்றால், மகாபாரத யுத்தம் நடக்குது குருச்சேத்திரம். 18 நாள் பாண்டவர் வெற்றி பெறுகிறார்கள். யுத்தம் முடிகிறது. அவங்க பாசறைக்கு திரும்புறாங்க, மிச்சம் இருக்கிறவங்க. கிருஷ்ண பரமாத்மா சாரதியா வந்து நிற்கிறார். பாசறைக்கு வந்தாச்சு. அர்ஜுனன் தேர்ல இருக்கிறான். எப்படி இன்றைக்கு செல்வந்தர் வீட்டுல காரோட்டிகள் முதல்ல இறங்கி வந்து கதவை திறந்து விடுவார், முதலாளி அப்படி கம்பீரமா இறங்குவார். இது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி இல்லை. அந்த காலத்திலேயே சாரதி இறங்கி வந்து ரதத்தில் வீற்றிருக்கின்ற அரசருக்கோ மகாரதனுக்கோ
கை கொடுத்து கீழே இறக்கி விடணும். இது சாரதியினுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல அது ஒண்ணு. கிருஷ்ண பரமாத்மா சாரதி வந்த உடனே அதே டியூட்டி தானே அப்போ ஒழுங்கா செய்தார். தினசரி அந்த வேலை செய்தார். 18ஆம் நாள் ரதம் வந்து நிக்குது பாசறையில. அர்ஜுனா கீழே இறங்குனாரு. உனக்கு என்ன டியூட்டி முடியல, நான் பாசறைக்கு போனாதான் உனக்கு டியூட்டி முடியும், அதனால நீ வந்துதான் என்ன இறக்கி விடணும். கிருஷ்ண பரமாத்மா விளக்கம் சொல்லல. இறங்கு கீழே என்ற ஒரு அதட்டல் போட்டார். அதுக்கு மேலே பேச மாட்டாங்க பாண்டவர்கள். சரி, இறங்கிட்டான். அர்ஜுன் இறங்கிய உடனே கிருஷ்ண பரமாத்மா தேரை விட்டு இறங்கினார். ரதம் தானே பற்றி இருந்தது. இப்ப அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான் எதுக்காக முதல்ல நம்மளை இறங்க சொன்னார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் கேள்வி என்ன, நெருப்பு வச்சு எரிஞ்சா பரவாயில்ல, அர்த்தம் இருக்குது. தானே பற்றி எறியுது எப்படி? கிருஷ்ணா என்ன இது, ரதம் தானே பற்றி எறிகிறது? கிருஷ்ணர் சொன்னார், நாம செஞ்ச பாவம் பற்றி எறிகிறது. என்ன பாவமா? நாம எங்க செஞ்சோம்? என்ன நம்ம ரொம்ப ஒழுக்கமா சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு நினைக்கிறியா? உன்னால் பீஷ்மரை ஜெயிக்க முடியுமா? துரோணரை யாராவது கொல்ல முடியுமா? இல்ல கர்ணனை தான் உன்னால் கொல்ல முடிந்ததா? இல்ல இல்ல, எல்லாம் குறுக்கோழியில போய் தானே கொலை பண்ணினோம். அந்த பாவம் பற்றி எரிகிறது. இல்ல இன்னொரு கருத்து இருக்கு. ஏன் கிருஷ்ண பரமாத்மா இறங்கின பிறகு பாவம் எரிகிறது என்றால், இங்கே மனோல கலையில சஞ்சித கர்ம பாவங்கள் எல்லாம் அழிப்பதற்கு அடியோடு அழித்தல் என்று துரியாதீத தவத்திலே சுத்த வெளியோடு கலப்பது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ சுத்த வெளியின் இறை அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அந்த அழுத்தம் நம் ஆத்மாவில் இருக்கின்ற பாவங்களை அழுத்தி வைக்கும், மேலே வராது. அது விலகிவிட்டால் பாவம் மேல வந்துடும். எப்படி மகளுடைய சிந்தனைகள் ஒன்றுபடுது பாருங்க. பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு இதிகாசத்தின் கருத்து அறிவு மார்க்கத்தில் வேதத்தின் மக சொல்லுகின்ற தத்துவத்தோடு எப்படி ஒத்து போகுது பாருங்க. அதுதான் மகான்களின் அறிவு நிலையிலே சொல்லப்படுகின்ற தத்துவத்திலே பேதம் இருக்காது. புரிஞ்சுக்கிறது தான் வித்தியாசம் இருக்கும், தத்துவத்துல தப்பு இருக்காது. எனவே பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. இறைவனாக இருந்தாலும் இறைவன் மேல உட்கார்றதுக்கு வரைக்கும் தான் அது அமுகி நிற்கும். கொஞ்சம் விலகினாலும் பாவம் பற்றி எறிந்துவிடும். எனவே இறை மன்னிப்பான் என்ற தைரியத்தில் துணிந்து தவறை செய்கின்ற பக்தர்களே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அறுவை திருக்கோவில்கள் ஊருக்கு ஒண்ணு இருக்குது. பயிற்சியை பெற்று படிப்படியாக பாவம் செய்வதிலிருந்து திருந்துங்கள். வேற வழியே கிடையாது. தர்மம் சார்ந்த செயல்களுக்கு புண்ணியத்தை பரிசாக தருவது போல அதர்மம் சார்ந்த செயல்களுக்கு விளைவாக தண்டனை அளிப்பதும் அதே தெய்வநீதி தான். இதை ஆணித்தரமாக அசைக்க முடியாதபடிக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று கருத்தும் கிடையாது, மாற்று வழியும் கிடையாது. ஏமாத்தலாம், ஆனா மாற்றம் தர முடியாது. இதுதான் தெய்வநீதி. சரி, இதனுடைய வெளிப்பாடு என்ன?
அதர்மத்தின் வெளிப்பாடு என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள். இவையெல்லாம் பாவப்பதிவுகளின் வெளிப்பாடு. சரி, இப்போ யதார்த்தத்தை உரசி பார்க்கணும். உலகத்தில் பெரும் பகுதி மக்கள் பக்தர்கள் தான். உலகெங்கிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய சிந்தனையே இல்லாதவர்கள் ஒரு 45 கோடி தான். 820 கோடியில கடவுளை பற்றி எந்த கருத்தும் இல்லாத ஒரு மக்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 45 கோடி தான். நாத்திகம்ல கணக்கே தேராது. நாத்திகர்லாம் கணக்கிலே தேராது, நெக்லிஜிபிள். மற்ற எல்லோருமே பக்தர்கள் தான். அப்ப எல்லோருமே பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், யாகம், பூஜை செய்து கொண்டுதானே இருக்கிறோம். யாருக்கு கஷ்டம் வரல? பூசாரிகளுக்கே கஷ்டம் வருதுங்க. மடாதிபதிகளுக்கே வியாதி வருது. மடாதிபதிகளுக்கு வியாதி வருது. அப்ப இவங்க எப்படி மத்தவங்களை காப்பாத்துறது? இவனே வியாதிஸ்தன். இவன் ஆசீர்வாதம் பண்ணி யாருக்கு தலையெழுத்து மாறி போயிடும்? எனவே எந்த வகையான பரிகாரத்திற்கும் பூஜைகளுக்கும் இவை மன்னிக்கப்படவில்லை என்பதனால தானே மருத்துவமனைகள் எண்ணிக்கையும் அதிகம், வழக்குகள் எண்ணிக்கையும் அதிகம், வேலையின்மை, திண்டாட்டம், வறுமை, சிக்கல், பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் பெருகிட்டு இருக்குது. எங்க குறைஞ்சது? ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதெல்லாம் பெருகி போகிறதா அல்லது குறுகி வருகிறதான்னு பாருங்களேன். அறிவு மட்டும் வளரல, பிரச்சனைகளும் சேர்ந்தே வளர்ந்து கொண்டு போகின்றன. ஓஷோ அழகா சொல்வார், not only your knowledge grows, your idiotism also grows along with. எப்படி? நெற்பயிருக்குத்தான் நாம் விதை போட்டோம், நெற்பயிருக்குத்தான் நாம் உரமிட்டோம், நீர் பாய்ச்சினோம், எல்லாம் செய்யறோம். களை செடி வளர்ந்தது எப்படி? யார் விதையிட்டது? அது மட்டுமல்ல, நெற்பயிர் வேகத்தை விட களை பயிர் வேகம் அதிகமாக வளர்ந்துடும். இதுக்கு இருக்க சத்து எல்லாம் அது உறிஞ்சிடும். அப்ப களையை எடுக்கவில்லை என்றால் பயிர்கள் வளரவே முடியாது. சமுதாயம் அப்படித்தான். தீயவர்கள் நல்லவர்கள் நெருக்கி போடுவார்கள். தீயவர்கள் அழிக்கவில்லை என்றால் நல்லவர்கள் வளர மாட்டார்கள், பெருக மாட்டார்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள். சமுதாயத்தின் கலைகள் தான் தீயவர்கள். நல்லவர்களின் வளங்களை சுரண்டி தீயவர்களை கொடுத்து போவார்கள், உயர் பதவிகளை வகிப்பார்கள். அப்ப இந்த கலையெடுக்கிறது யாருங்க? உழவன் கலையெடுப்பதை போல சமுதாயத்தை கலையெடுப்பது யார்? கலையெடுக்க வேண்டியவங்களே திருடங்களா இருக்காங்க. நீதிமன்றங்களே இன்றைக்கு கேலிக்குரியதாக இருக்கிறது இந்தியாவில். நல்லவர்களுக்கு யார் பாதுகாப்பு? எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்து உண்மை உணர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு மனம் திரும்ப வேண்டும். சரி, இப்போ கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம், எண்ணம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆத்மா எப்படி பிறக்கிறது தாய் தந்தை வழியாக, அதையும் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு, அதாவது இதற்குள் வரக்கூடிய சப்டைட்டில், ஆத்மாவின் மறுபிறப்பு. அதை பற்றி அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை ஐயா. மேற்சிறப்பு.
இந்த பதிவுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன, அந்த பதிவுகின்ற அந்த விளைவுகள் நீதிமன்றத்தை உதாரணமாக வைத்து சிறப்பாக விளக்கினீங்க ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் கையெழுத்திக்கலாம். நான் ஐயா கையெழுத்திட்டார். கேளுங்க ஐயா. ஐயா வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. ஐயா, இந்த பதிவுகள் ஒரு அது பதியும் போது ஓர்டர் ஒன்று இருக்கா? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்வினை, பின்வினை, தன்வினை அது உண்டு. மற்றது திணிவுகளுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒவ்வொரு சொல், செயல், எண்ணம் அதெல்லாம் ஒரு திணிவுகள் இருக்கும். அப்ப அது இந்த பதிவு செய்யப்படும் பொழுது ஒரு குரூப்பா அப்படி ஒன்று இருக்கோ, இல்லாட்டி அப்படியே வர மாதிரி அப்படியே பதிவு செய்து கொண்டு போவோமோ? அது சொல்ல முடியாதுங்க ஐயா. ஏன்னா ஒரு அலை நீளம் அப்படின்றது பிராக்ஷன்ல போகும். ஒத்த ஃப்ரீக்வன்சில வந்ததுன்னா அதோட சேர்ந்துடும். ஏன்னா இந்த பதிவு என்பது இன்பத்துன்பம், அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ் 2 தானே. அப்போ ஒரு ஜீவன் படுகின்ற துன்பத்தின் அளவை கொண்டு இதுக்கு அழுத்தம் பெறும். இப்போ ஒரு 1000 ரூபாய் ஏமாத்திரம் வச்சுக்கங்களேன். ஒரு செல்வந்தனை ஏமாத்தினா பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அரசாங்கத்தை ஏமாத்தினா பெரிய விஷயம் கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு பிச்சைக்காரனை ஏமாற்றினால், ஒரு ஏழை இடத்துல இந்த அந்த 1000 ரூபாய் பிடிங்க தவறி போச்சுன்னா அதோடைய வலி எவ்வளவு இருக்கும்? ஸோ இங்கே அளவு கணக்கு கிடையாது, அந்த துன்பத்தின் அளவு தான் கணக்கு. ஆமா, அதை பொறுத்து அதனுடைய திணிவு, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமையும். அப்ப அது எந்த இடத்துல பதியணுமோ அந்த இடத்துல போய் இடம் பிடிச்சிடும். அப்ப என்கிட்ட சொல் செயல் அதுக்கு அந்த மெட்டவர்களால எவ்வளவு பாதிக்கப்படுறாரோ அதை வச்சுதான் அதை வச்சுதான். அதனாலதான் எப்பவுமே ஏழைகளை அதிகமா பாதிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா அவருடைய தாக்கம் அதிகம். அவனுக்கு தர வேண்டிய கூலியை தரலன்னா அவனுடைய பொருளை பறிக்கிறதோ, அவனுடைய மனசை நோகடிக்கிறதோ, இதெல்லாம் அழுத்தம் அதிகம். அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்றதுதான். சரியா ஐயா, இன்னும் ஒரு கேள்வி என்ன சொன்னால், இந்த இயேசு சொன்னதா சொன்னீங்கள், இம்மையிலும் மறுமையிலும் அந்த மன்னிக்கப்படுவது இல்லை. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த சில சமயத்துல இந்த சர்ச்சில் போய் கன்ஃபெஷன், அதாவது சொல்லிப்பட்டு மன்னிப்பு கொடுக்கிறது, அதுல அப்படி என்ன கேயாது அவங்க தான் செய்யறாங்களா? அதுவும் அதாவது இது பாவ மன்னிப்பு கோருதல் அப்படின்றது எங்க வந்திருக்கும் அப்படின்னா, இயேசுபிரான் அவர் வாழ்ந்த காலத்துல நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்தினாரு, சிக்கலம் தீர்த்து வச்சாங்கன்றது இருக்கு. அவர் சிறந்த ஞானி. அவருடைய தவ ஆற்றலில் எதையும் செய்ய முடியும். அந்த போர்வையில நாம செய்ய முடியுமா? இல்ல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க பாவத்தை தீர்க்கிறேன்னு சொல்றது இல்லை, அதுக்கு ஒரு சமாதானம். எப்படி நாம இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் உண்டியில காசு போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோமோ, அதே போல் அங்க பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதுல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மீண்டும் இதை செய்யக்கூடாது, கர்த்தர் அதை மன்னிப்பார், ஆனா மீண்டும் இதே தவறு நீ செய்யாதே அப்படிம்பாங்க. இது என்னன்னா, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. ஒரு துன்பத்துல நம் கஷ்டப்படுற போது, ஈவன் நம்மளே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கதிதான். எல்லாம் நல்லா இருக்க போது தெம்ப பேசலாம், திமிர பேசலாம். ஆனா நோய் தாங்க முடியாத வலி வருகின்ற போது எதையாவது செய்தா குறையுமான்னு தான் பார்ப்போம். அப்போ அந்த மனசுக்கு சாந்தி தருவது இந்த சடங்குகள் தான். சரி. ஆனால் துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள், துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. நமக்கு பல தலைமுறைகளாக இப்படி பழகி இருக்கிறோம்.
அதனால் கோயிலுக்கு போய் உட்கார்ந்து புலம்புறது, நினைச்சிட்டு இருக்கிறது, அங்கே உட்காந்துருக்கிறது அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் சாந்தம் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் மனசுக்கு. இது ஏன் எப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஐயா ஆனா அதை வச்சு துன்பம் விலகிய பிறகு மறுபடியும் பழைய ஆட்டம் போடக்கூடாது. அப்ப துன்பம் நீங்கிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா தெய்வமும் தர்மம் வேறு வேறு அல்ல. சரி ஐயா, அப்படி பரிகாரம் செய்யும் போது ஐயா அந்த பாவப்பதிவுகள் களியுமா, தீருமா? அது துன்பம் வந்துதான் தீரும். அதை அனுபவிச்சு தான் தீரணும் என்ன ஐயா? அப்படியா? ஆமாம், ஆமா. ரைட் ரைட், ஓகே ஐயா. இன்னும் ஒரு கேள்வி சொல்லி என்ன சொன்னா, அந்த மகாபாரதத்துல அந்த 18வது நாள் போர் அதை பற்றி சொல்லும் பொழுது இந்த ரதத்துல வந்து இறங்கும் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனர் இறங்க சொன்னார். இறங்க சொன்னது அது இப்பதான் கிருஷ்ணர் இறங்க அப்ப ரதம் எரிஞ்சுது. அதுக்கு சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து இத்தனையோ குறுக்கு வழியை செய்துதான் இந்த போரை வென்றது. அப்படி அதனுடைய அந்த பாவம் தான் இந்த இதண்ட மாதிரி ஒரு கதை சொன்னீங்க. அப்ப இதுல வந்து அவைக்கு தண்டனை உண்டு, தண்டனை இல்லையோ அதுக்கு? இப்ப அந்த தவமிரஞ்சத்தோட அது முடிஞ்சதோ? அந்த இதெல்லாம் அவை செய்த அது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உதாரணம் காட்டுறதை தவிர இப்ப ஏன் வந்து அர்ஜுனன் தண்டிக்கப்படவில்லை, தர்மம் தண்டிக்கப்படவில்லைன்னு ஒரு காரணம், ஒரு கேள்வி வரும். இவர்கள் விரும்பி செய்யல. இறைவன் தூண்டினா செய். ஏன்னா தர்மம் அதர்மம் ரெண்டுக்கு நான் தான் கர்த்தா. நான் சொல்லி நீ செய்யறதுல நீ பாப்புண்ணியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதனால் பொய் சொன்ன தர்மனையோ அல்லது யுத்த நெறிக்கு புறம்பாக செயல்பட்ட அர்ஜுனனோ தண்டிக்கப்படலை. ஆனாலும் இறைவனே ஆனாலும் செய்த செயலுக்குரிய விளைவு என்பது தவிர்க்க முடியாது. அதனால் ரதம் எரிந்ததுன்னு முடிக்கிறாங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். யார் கேள்வியா அந்த பதிவுகளுக்கான விளைவுகள் வருகின்ற போது இப்ப 4-5 பாவப்பதிவுகளுக்கு இப்போ இவர் வந்து 4-5 தவறுகள் செய்கிறார். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அதற்குரிய விளைவு தீர்மானிக்கப்படுமோ, அல்லது இப்ப இவர் 10 பிழை செய்திருக்கிறார், எனவே இவருக்குரிய தண்டனை பையா கேட்டாங்களே, அது போல தனியாகவும் வரலாம், கூட்டாகவும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு செயலுடைய அலை நிலை அப்படின்றது வந்து 1 to 3 மாதிரி கிடையாது, ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ 14 to 40 27 நம்பர் அப்படின்னா அந்த 27க்குள்ளேயே கோடிக்கணக்கான இம்ப்ரென்ஸ் இருக்கு. அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு செகண்டை வந்து பைக்கோ செகண்ட்ஸ் பிரிக்கிறோமோ, அதே போல ஒரு எண், ஒரு அலை நிலை அப்படின்றத சில லட்சங்களோ கோடிகளோ பிரிக்கலாம் ஃப்ராக்ஷன்ல. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் உரிய அந்த தாக்கம் வேறுபடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அடுத்த தலைப்பு இருக்கு, வினை விளைவு தத்துவம் இருக்கு. இதுக்கான காரணம் வந்து அந்த தலைப்புல சொல்லும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விளைவு வந்துகொண்டே இருக்கும். ஆமா, ஒவ்வொரு தனித்தனியே கிடையாது, தொகுப்பாகவும் வரலாம், தனியாகவும் வரலாம். ஒருத்தர் கொலை செய்யறான்னா அது தொகுப்பா வராது, அது தனித்த பதிவாக வெளிப்படும். பொய் சொல்றான்னா பொய் சொல்லிட்டே இருப்பான், ஒவ்வொரு பொய்க்கும் தனித்தனியா வராது, அது தொகுப்பாக வரும். இப்ப இப்படி இருக்குமோ, இப்ப ஒரு குற்றம் செய்திருக்கிறார், ஒருவர் முதல் தடவையாக குற்றம் செய்கிறார், ஒருவர் தொடர்ந்து குற்றவாளி, அவற்றை தொழிலே குற்றம் செய்கிறது தான். கோர்ட் சிஸ்டம் படி ரிப்பீட்டட் ஒஃபெண்டர்ஸுக்கு பழைய குற்றவாளி எல்லாத்தையும் பார்த்து தண்டனை கூட. ஆமா, அப்படி
இந்த தெய்வீக நீதிமன்றத்திலையும் இவர் நெடுகப்பழுகிறவர் என்று சொல்லி இவர் செய்த அந்த குற்றத்துக்கு என்ன எல்லாம் இப்போ ஒரு புள்ளி வைக்கிறோம், அதுக்குரிய திணிவு ஒரு பங்கு தான். அந்த புள்ளி மேலேயே 10 புள்ளி வச்சீங்கன்னா அதிகம் தானே. அதே மாதிரிதான் ஒரு குற்றம் ஒரு முறை செய்யற போது உள்ள திணிவுக்கும் தொடர்ந்து அதே குற்றம் செய்யற போது இருக்கிற திணிவுக்கும் பேதப்படும். என்னோட கேள்வி ஐயா, இப்ப ஒரு குற்றமுமே செய்யாமல் ஒரு பாவமே செய்யாமல் இயக்க விளைவுகளால பார்த்து வருகிறது. அதாவது வினை இல்லாமல் விளைவு கிடையாதுங்க. இஃப் there is no action, no reaction, இல்லையா? ஆக்ஷன் வந்தால் தான் ரியாக்ஷன் வரும். அப்ப இதுல நாம செய்யல அப்படின்னாலும் கூட சமுதாய வினை ஒன்று இருக்கு. அதுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். சோ அதுவும் நம்மை தாக்கும். இப்ப கொலை செய்தவருக்கு கொலையோடைய அடிப்படையான தண்டனை தான் வருமா, அல்லது ஒரு பிள்ளை செய்தவருக்கு அந்த அடிப்படையில தான் தண்டனை வருமா, இல்ல இந்த விதமான எப்படி வேணா வருங்கய்யா, இப்படித்தான் நிர்ணயிக்க முடியாது. ஒரு செயலுக்குரிய விளைவு இப்படித்தான் என்று நிர்ணயிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் திறமை இல்லை. அது இயற்கையுடைய கணக்குப்படி எப்படி வேணா வரும். மொத்தத்தில் பார்க்க வெரி காம்ப்ளிகேட்டட். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாதுங்கய்யா. இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, மியூட்டேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு வேர்டு வருமே, பெர்முட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுங்க, அது மாதிரி வரும். ஸோ நீங்க எதுன்னு ஈக்குவேஷன் பண்ணவே முடியாது இயற்கை விதியை. அப்ப மொத்தத்திலேயே பிளஸ் மைனஸ் கால்குலேஷன் தான். ஆமா, அட்ராக்ட் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டு தான். ஆனா அந்த வேவ்ஸ்ல வந்து எத்தனை லென்த் டிஃபரன்ஸ் இருக்கோ அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். நன்றி ஐயா. ஜனாரையா கையெழுத்துனீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் கேட்க நினைத்த கேள்விகள் ஓரளவுக்கு சிவசங்கரம் ஐயாவுக்கு நீங்க பதிலளிக்கும் போது கிடைச்சிட்டுது. அந்த வினை என்று சொன்னீங்களா தான் கேட்கணுச்சுன்னு சொன்னா சிலவேளை நாங்கள் துன்பப்படுறதா உணர்றோம் சில நேரத்துல. ஆனா அது ஏனெங்களுக்கு தெரியுது இல்லை. அந்த பிள்ளைய திருப்பி செய்யாம இருக்கிறதுக்கு தெரியா. ஏன்னா நாங்க ஒவ்வொரு முறையும் மட்டும் செய்யக்கலையும் எங்களுக்கு அறிவு கட்டிய வரையில சரியாத்தான் செய்து கொண்டு போடுறோம். ஆனா அதுல சில வேளை அது வந்து பிழையாம இருக்கலாம், அது ஏனென்று தெரியல. அப்ப அதைத்தான் நான் கேட்கணுச்சு. நான் ஏன் அப்படி தண்டனைகள் சில வேளை வருது, ஏனென்று தெரியாட்டி அதை என்னென்று தவிர்க்கிறேன். அதுதான் நீங்க சொன்னீங்க சமுதாய வினையும் ஒரு காரணம் உண்டு. அதனால நான் அதை கேட்கல. பிறகு அது மட்டும் இல்லைங்கய்யா, தவறுன்னு தெரியாமலே நாம் செய்கின்ற தவறுகள் எத்தனை இல்லைங்களா? அதுதான் ஐயா. இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ மனோலக்கிளைக்கு வந்தோம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இதை பிரிச்சு நம்ம பகுத்து பார்க்க தெரியுது. வருவதற்கு முன்பு நாம் எப்படி வாழ்ந்தோம், அந்த பதிவுகளின் தாக்கத்தில் இப்ப நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறோமான்னு பாருங்களேன். இல்லையா? ஆசை, கோபம், கவலை இப்ப இருக்கா இல்லையா? எல்லாம் ஞானி ஆயிட்டோமா? அப்ப அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். முதல்ல அறியாமையில செய்யறோம், இப்ப அலட்சியப்படுத்துறோம், வேற வழி இல்லை அப்படின்னு. உணர்ச்சி பயத்துல செய்யறோம் இல்லைங்களா? அதனால மனித பிறப்பே வந்து ஒரு வெரி என்ன சொல்றது, இன்னொரு பிறவை வேண்டான்னு எல்லாம் ஏன் கேட்டாங்கன்னா அதனாலதான். இந்த பிறவையே ஒரு சிக்கலான பிறவிதான். ஆனா அதே எங்கிட்ட சந்ததியில நாங்க சிறப்பு பிறந்து கொண்டே இருக்கிறோம் தானே. எப்பயுமே அதுக்களை தப்புறதுக்கு வழியே இல்லை. ஆமா, ஏன்னா அதனுடைய வெளிப்படக்கூடிய
அந்த டெக்னாலஜி அது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதுங்கய்யா. நம்ம வந்து நாம நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பெருமைப்பட்டுக்க முடியாது. எந்த நேரத்தில் நமக்கு துன்பம் வரும், எந்த வகையாக வரும், எதுவுமே நம்ம கணிக்க முடியாது. அப்போ வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கிறோன்றதெல்லாம். உண்மைதான். நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஆனா இறக்கும் வரைக்கும் நமக்கு இருக்கும். எப்படி இறக்க போறோம் நமக்கு என்னங்க தெரியும் இல்லையா? நம்ம விரும்புறோம் வழி நோய் இல்லாம யாருக்கும் சிரமம் இல்லாம போயிடணும்ட்டு. அமையுமா அமையாதுன்றது யார் கையில இருக்கு, கடைசி நேரத்தில் தான் தெரியும் இல்லையா? அதனால எதுவுமே வந்து நம்ம இப்படித்தான் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போக முடியாது. நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் மற்றவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உண்மைதான் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. நீங்க யூஎஸ்ல தான் இருக்கிறீங்களா? ஆமாம்மா. ஆமா, வந்து 6 மாசம் ஆச்சுமா. ஓ, எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா? சுகமா இருக்காங்கம்மா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஐயா. சொல்லுங்கம்மா. உண்மைதான் ஐயா, மனுஷ பிறவியா பிறக்கிறது சிக்கல் தான். நீங்க சொன்னீங்க தர்மத்தை பற்றிக்கொள் அப்படின்ட்டு. அது தர்மம் செய்தா பாவப்பதிவுகள் குறையுமா? அது குறையாதுமா. இந்த கணக்கு வேற, அந்த கணக்கு வேற. இப்ப எப்படி நம்ம வந்து காமர்ஸ்ல வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறோம். இப்போ பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்றோம், அது ஒரு என்ட்ரி வந்துடுது. வித்ட்ரா பண்றோம், அது ஒரு என்ட்ரி வந்துகிட்டே இருக்குது. நெட் பேலன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நெட் பேலன்ஸ் நம்ம வந்து கூட்டுவதனாலயோ குறைப்பதனாலயோ ஏற்கனவே உள்ள என்ட்ரி மாறுதா? மாறாது. அதே போலதான் வினைப்பதிவுகளும். நாம செய்கின்ற புண்ணியம் எல்லாம் டெபாசிட். நான் அனுபவிக்கிற சுகபோகங்கள் மட்டுமல்ல, செய்கின்ற பாவங்களும் வித்ட்ராவல். அப்போ நெட்டு இருப்பு தான் நமக்கு கணக்கு. ஆனா அந்த என்ட்ரி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு டேட்டா ப்ராசஸிங் போடணும். நாங்கள் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து இன்டர் பிரான்ச் வரும்போது அந்தந்த என்ட்ரிக்கு தான் டேலி ஆகும். ஒரே அமௌண்ட்டில் ஒரே பிரான்ச் இருந்தாலும் டேலி பண்ண ஆகாது. அந்தந்த இண்டிவிஜுவல் என்ட்ரிக்கு தான் டேலி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து டேட்டா ப்ராசஸிங் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிற போது நம்முடைய வினைப்பதிவுகள் அப்படித்தனமா வருது. அதனால புண்ணிய கணக்கு வேற, அது நமக்கு நன்மைகளை செய்யும். பாவ கணக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இதுக்கு அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. தர்மத்தை சரியா செய்யணும், செய்ய முடியாது. ஆமா. ஏன்னா இப்போ நம்ம இப்போ மனோட கிளைக்கு வந்த பிறகு 30-33 வருஷம் ஆச்சு எனக்கும். நம்ம என்னதான் இருந்தாலும் பழைய வினையினுடைய தாக்கத்தை நம்மால தவிர்க்க முடியுதா? இல்லைங்களா? அப்போ அந்த வினைக்கு தகுந்த விலை வரும்போது சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு, துன்பப்படத்தான் வேண்டியிருக்கு. ஆனா இந்த நன்மைகள் அது தவிர்க்கிறது இல்லை. என்ன புதிதாக நம்ம எதையும் செய்வதில்லை. அதுதான் வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. புதுசா எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். தெய்வ பக்தி ஸ்திரமாக இருந்தால் விநாயகனே வினை தீர்ப்பவனே, பாவத்தை செய்யாம என்னை காப்பாற்றுபவனேன்னு அர்த்தம். வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமேன்னு சொன்னா, இப்போ பாவம் செய் என்று என்னை கவர்ச்சி செய்கின்ற ஒரு செயலும், இதை விட பெரிய பாவத்தை செய்தால் உனக்கு பெரிய பதவி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பாவ செயல் நிக்குது வரிசையா.
இதெல்லாம் செய்யாம என்னை காப்பாற்றும் முருகா என்பதுதான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அப்ப தெய்வ பக்தி ஸ்திரமாக இருந்தால் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பத்தை தரக்கூடாது. அதுதான் பக்திக்கு அடையாளம். சாமியை கும்பிட்டுட்டு எதையும் செஞ்சாங்க சொன்னா இது வேஷ பக்தின்னு அர்த்தம். கண்டிப்பா ஐயா. துன்பம் செய்யாம இருக்கிறது தான் சிறப்பு. ஆமா, அதுக்குத்தான் ஆன்மீகம் பக்தியா சொல்லப்பட்டது. ஆனா அது விளக்கம் இல்லாத காரணத்தினால இப்ப மதவாதிகளுக்கும் விளக்கம் தெரியாது, குருக்களுக்கும் புரோகிதர்களுக்கும் பூசாரிகளுக்கும் விளக்கம் தெரியாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இவங்க எல்லாம் தெரியும் நாம நம்பி அவன்கிட்ட ஒரு துன்பத்தை தீர்வு தேடுறோம். அவன் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு அப்போதைக்கு ஒரு தற்காலிகமான நிம்மதியை கொடுக்குறான். ஆனா துன்பம் விலகுமானா விலகாது. மாட்டிக்கிட்டோம் இல்லையா ஐயா? ஆமாம்மா, எப்படியோ வாழ்ந்துதான். ஆமா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் ஐயா. அம்மா கேட்ட கேள்வியோட ஒரு கேள்வி ஐயா, அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிட்டு என்று சொல்லுவார்கள், புண்ணியம் செய்து பாதிப்பு. அதே சும்மா சொல்றதுங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நம்ம பிராயச்சித்தம் சொல்றோம் பாருங்க. நம்முடைய பாவப்பதிவும் போக்கும் வழிகளில் முதலாவது பிராயச்சித்தம், இரண்டாவது மேல் பதிவு, பிறகு மடியோடு அழித்தல், 3 நிலைகள். இந்த பிராயச்சித்தம் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நேரடியாக மன்னிப்பு கேட்டோ இழப்பீடு செய்தோ ஆறுதல் சொல்லியோ சமன்படுத்துவதுதான் பிராயச்சித்தம். சரிங்களா? சரி, இப்போ துன்பம் நிகழ்ந்தது, உடனே பிராயச்சித்தமாக ஒன்றை செய்கிறோம். இப்போ துன்பத்திற்கான விலை வரும், உடனே அடுத்த இன்சிடென்ட் என்ன செஞ்சோம், பிராயச்சித்தம் செஞ்சிருக்கிறோம், அதுக்கான பாதுகாப்பு கூடவே வரும். இதுதான் தலைக்கு தலைப்போட போச்சுன்னு சொல்றது. இப்ப பிராயச்சித்தம் செஞ்சிருந்தா தானே போகும். இது போல நமக்கு தெரியாமலேயும் சில நிகழ்ச்சிகள் அப்படி முன்ன பின்ன செய்திருக்கலாம். அதனால சில சமயங்கள்ல ஆன்மீக பயிற்சி தவம் செய்தவர்களுக்கு கூட அது மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். ஏதோ ஒன்று கஷ்டம் வரும், உடனே யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ தலைக்கு தலைப்பாவிட போச்சு அப்படிப்பாங்க. அது மாதிரி தான். நன்றி ஐயா. தனா ஐயா கையெழுத்துறீங்க ஐயா. இன்னொரு சின்ன கேள்வி ஐயா. சொல்லுங்க. போன போன சிந்தனை உரையில இருந்து, அதாவது இந்த கரு உருவாகும் பொழுது தாயின் 7 சந்ததி, தந்தையின் 7 சந்ததி, பதிவுகளும் அந்த கருவில போய் அந்த காந்த உடல் அப்படின்னு சொல்லி முழு பதிவும் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா. கேள்வி என்ன ஐயா, இப்போ ஒரு ஆளுக்கு 5 பிள்ளைகள் வைப்போம். அப்போ முதலாவது பிள்ளையிலே அந்த அவன் பதிவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. இல்ல அப்படி இல்ல. அதுதான் கேட்கலாம். அதாவது நீங்க எப்படி ஒரு ஒரிஜினல் சீட் வச்சு எத்தனை காப்பி வேணா ஜெராக்ஸ் போடலாம். அது போல ஒரு தாய் தந்தையின் ஆத்மாவை வைத்துக்கொண்டு அவங்க 27 ஜெராக்ஸ் போடலாம். 27 குழந்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு பெண்ணின் கருப்பைக்கு உண்டு. இதுல ஒரே மாதிரி வருமா, இல்ல 27 குழந்தைகளுக்கு பங்கு போட்டு போகுமா, அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஏன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிற போதும் அது வரைக்கும் உள்ள அனுபவங்கள், அன்றைக்கு அவனுடைய மனநிலை, அன்றைக்குள்ள கோள்களின் சஞ்சாரம், சமுதாய காந்த களம், எல்லாம் பல காரணங்களை வச்சுதான் ஒரு கருவாகும். அதனால் இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் உண்டு என்பார் மகர்ஷி அவர்கள்.
ஸோ ஒன்று போல் யாருக்கும் வராது. என்னடா ஐயா இப்ப அதுல கன்ஃபியூஷன் என்னடா ஐயா இப்ப வந்து அந்த கருவிலே வந்து இப்ப கரு உருவாகும் பொழுது தந்தையிடமிருந்தும் தாயிடமிருந்தும் அந்த அவைன்ற பதிவுகள் வந்து அந்த கருவுக்கு டிரான்ஸ்ஃபர் அது போகுது. அதுக்கு ஆமா, அதுக்கு போகுதுன்னு அப்படி சொல்லும் பொழுது இப்ப அந்த அத்தனை பதிவுகளும் போதும், இல்லாட்டி அதுக்கும் ஒரு இவ்வளவு தான் போகணும். அத்தனையும் போகும். அதுல லேட்டன்ட் பேட்டன்ட் இருக்கு. நீங்க சொல்லி எழுச்சி பெற்றது அடக்கம் பெற்றது 2 இருக்கு. ஆமா, அடக்கம் பெற்றதை ஒண்ணுமே எஃபெக்ட் பண்ணாது. அது அப்படியே ஜஸ்ட் கேரி ஓவர். எழுச்சி பெற்றதுதான் விளைவுகளை தரும். ஆமா. இப்ப எனக்கு இப்ப 5 பிள்ளைகள் இன்னைக்கு இப்ப 5 பிள்ளைகளுக்கு வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஒரே மாதிரி நிச்சயமா ஒரு இரட்டை குழந்தைகளுக்கு வித்தியாசம் உண்டு. ரைட். ஓகே. ஒரே கருவுல தான் 2 குழந்தை உருவாகுது. ஆனா பிறக்கிற நேரத்துல ஒண்ணு முன்னாடி அடுத்தது இன்னொன்னு வரும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் டிஃபரெண்ட் ஆனா கூட அந்த விஷயத்துல கோள்கள் வந்து இடம் மாறிடும். இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த ரசாயன மாற்றம் உடல்நிலை அமையும், வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். சரியா, சரி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் ஐயா நிறைவு செய்வோம் கேள்விபதல் பகுதியை. இதுவரை நேரமும் குருவென்குரல் வகுப்பு 98 மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு